அவர் நாட்டுக்காக தியாகம் பண்ணணும், நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி பயணத்தை தொடங்குறாரு. மிக அருமையான விஷயம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னா 5 லாங்குவேஜ் தெரியும். 5 மொழி புலமை பெற்று. இப்ப நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஏன் சிறப்பானவங்கன்னு நம்ம அதிகமா சொன்னோம் அப்படின்னா, அவங்களுக்கு 6-7 மொழி தெரியும். நிறைய மொழி தெரிஞ்சா கண்டிப்பா பிரெயின் நல்ல ஒர்க்கிங். ஓட் பேங்க் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றாரு. 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம். பிரஸ் மீட், இன்னைக்கு பிரஸ் மீட் பார்க்கணும்னா ஆக்டிவ் பிரஸ் மீட், டெய்லி ஊடகத்துறை மீட் பண்ற ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலைஜி அவர்கள் தான். அண்ணாமலை பேச்சுக்காண்டி இந்த கட்சிக்கு போவோம், அண்ணாமலை அவர்களோட ஆளுமைக்காண்டி இந்த கட்சிக்கு போவோம் அப்படிங்கிற பயங்கர பேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஊழல் பிரச்சனைகளுக்கு முற்றிலும் எதிரானவர். அதுல டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார். எதிர்கட்சி தலைவரெல்லாம் இருந்துட்டு நல்லது பண்ண தேவையில்ல, ஊழலை ஒழிக்க சாமானியனா இருந்து எதிர்ப்பெண் தான் பண்றாரு அவர். அது மிக சிறப்பான விஷயம். நாங்க எல்லாருமே ஏழை ஆயிட்டோம். இது சத்தியம். இது நடந்தது, ட்ரெயின்ல ஜேர்னில நடந்தது. எல்லாரும் கிழிஞ்ச பேண்ட் ஷர்ட் சரியில்லாம பாவமா இருக்காங்க. அப்ப ஒருத்தன் ஏழையா இருக்கான்னா அவனோட பேக்ரவுண்ட போய் பார்த்து விசாரிச்சாதான் அதுல உண்மை என்னன்னு தெரியும். ஏன் அந்த ஸ்டேட் மட்டும் அவளுக்கு கீழ் நோக்கி போனுச்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கலாச்சார ஆராய்ச்சியாளரும் அரசியல் விமர்சகருமான திரு மதுரை செல்வன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. வணக்கம். தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக வர வேண்டும் அப்படின்றது கட்சியினர் மட்டுமல்ல, தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக கூட அதுதான் இருக்குது. இவர் தான் மீண்டும் தலைவராக வரணும்னு சொல்லி கூட மக்களோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது. ஏன் மீண்டும் அண்ணாமலையே தலைவராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க? மிகவும் சிறப்பு ஜி. இந்த கேள்வி அருமையான கேள்வி, சரியான நேரத்தில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நாரதர் மீடியாவுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாமலை அவர்களோட சிறப்பை பப்ளிக்லேயே போய் கேட்டிருக்கீங்க. ஸோ பப்ளிக் காமன் பீப்புள், அந்த மாதிரி சாமானியர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் அதையும் நான் பார்த்து பல விஷயங்கள் எனக்கு புரிதல் கிடைச்சது. இப்போ ஒரு தளம் சாமானியர்களுக்கான தளமா இருந்தாதான் அது சிறப்பான தளமா ஆக முடியும்னு என் நம்பிக்கை. இன்னைக்கு நிறைய தளங்கள் யூடியூப்லயும் சரி பேச்சாளர்கள் மட்டும்தான் கொண்டு வர்றாங்க. நீங்க பொதுமக்களோட சாமானியர்களோட கருத்தை கேட்கறதுக்கு மிக்க நன்றி. அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ அது மூலமா தான் பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கிற விஷயத்த கொண்டு வர்றீங்க. அதுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த முக்கியமான கேள்விக்கு நான் போறோம். அப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலைஜி ஏன் தலைமைக்கான ஆளா அப்படிங்கிற ஒரு விஷயம், என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க கொஞ்சம் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இதுல முதல் விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பிறந்தது 1984. ஸோ ஜூன்ல பிறக்கிறாங்க. கரூர் மாவட்டத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல பிறக்கிறாங்க ஜி. ஸோ அங்கே விவசாய குடும்பத்துல பிறந்திருக்காங்க. எந்த பேக்ரவுண்டு கிடையாது, எந்த பினான்சியலி பயங்கர பணக்கார கிடையாது. ஒரு சாமானியனா ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு 1984. அதுக்கப்புறம் பிஎஸ்ஜில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கரெக்டா சொல்லணும்னா 2011 ஐஏஎம் கிளியர் பண்றாங்க. ஐஏஎம்ல யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எழுதி ஐபிஎஸ்ஸா வர்றாங்க. அந்த டைம்ல இளைஞர்கள் என்ன, அவங்க அந்த 26-27 வயசுல நான்லாம் என்னன்னா அமெரிக்கா கனடால ஜாலியா திரிகிறது, வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் போறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்துறது, இதுதான் ஒரு இளைஞரோட ஆசையா இருக்கும். இப்ப எங்க பேட்ச்ல சரி, என்னோட ஜூனியர் சரி, அமெரிக்கா போகணும், கனடா போகணும், இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி இருந்த காலகட்டத்துல அவர் நாட்டுக்காக தியாகம் பண்ணணும், நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி அவரோட ஜாப், அவனோட உத்தியோகமே நாட்டுக்காக சேவை செய்கிற ஒரு பயணத்தை தொடங்குறாரு. மிக அருமையான விஷயம். இப்ப சின்ன யங் ஏஜ்லயே அவர் காவல்துறை அதிகாரியா உள்ள வந்துட்டாரு. அது ஒரு சிறப்பான விஷயம் நான் பாக்குறேன். 2011. அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னா 5 லாங்குவேஜ் தெரியும். 5 மொழி புலமை பெற்றவர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, கன்னடம். ஸோ இது மாதிரி பல மொழிகள் தெரிஞ்சிருக்கு. ஸோ 4 மொழி முக்கியமா தெரிஞ்சிருக்கு, நல்லா பேசுவாங்க. இப்ப நம்ம ஜெயலலிதா அம்மையார் ஏன் சிறப்பானவங்கன்னு நம்ம அதிகமா சொன்னோம் அப்படின்னா, அவங்களுக்கு 6-7 மொழி தெரியும். ஏன்னா நிறைய மொழி தெரிஞ்சா கண்டிப்பா பிரெயின் நல்ல ஒர்க்கிங். இன்னைக்கு மல்டிலிங்குவல்னு சொல்லுவாங்க. எவ்வளவு மொழி நம்ம நிறைய கத்துக்கிறோமோ அவ்வளவு மொழிக்கான ஆற்றல் நம்மளுக்கு பெறுவோம், மூளை வளர்ச்சி அதிகமாகும். மொழியை விட அதிகமா நம்ம மூளை வளர்ச்சி அதிகப்படுத்துறது எதுவும் கிடையாது அப்படின்னு ஆய்வுகள் சொல்றாங்க. அப்ப அண்ணாமலைஜி 4 லாங்குவேஜ் ஃப்ளூயண்டா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கறோம். இவர் அங்கே இருந்துட்டு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பி ஆகுறாரு. உடுப்பி சிக்மலூரு கர்நாடகாவில் ஒரு ஏரியால அங்கே சிறப்பா பணியாற்றுறாரு, நல்ல பேர் வாங்குறாரு. நல்ல நேம் வாங்கின உடனே அதுக்கு அடுத்தது என்னன்னா 2018 அசிஸ்டன்ட் கமிஷனர் பெங்களூராவே ஆயிடுறாரு, ஏசி ஆயிடுறாரு. ஒரு எஸ்பியா இருந்து அடுத்த ப்ரமோஷன் உயர்வு உதவி பதவி ஏற்பு ஆகி சிறப்பா பயணிச்சுக்கிட்டு இருக்கப்ப
அங்க வந்து ஆர்எஸ்எஸ் நாள் ஈர்க்கப்படுறாரு. ஆர்எஸ்எஸ் தத்துவங்கள் சித்தாந்தங்கள் இவர் எப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஹுசைன் ஐயா வந்து சொன்னா உடனே நம்ப மாட்டாங்க, அதை தீர ஆராய்ந்து அதுல உள்ள உண்மைகளை எடுத்து போற ஹுசைன் ஐயா சொன்ன கருத்து மாதிரிதான் இவர் வந்து என்னன்னா ஆராய்ந்து பாக்குறாரு. இதுல என்ன இருக்கு எல்லாமே வெளிநாட்டு மதங்கள்ல உள்ள புத்தகத்தையும் வாங்கி படிச்சு பாக்குறாரு, அதுல உள்ள குறைபாடு என்னன்னு பாக்குறாரு. இவர் புலனாய்வு, காவல்துறைக்கு புலனாய்வு தனியா இருக்கும், அந்த புலனாய்வு மைண்ட் செட்ல ஆன்மீகத்தையும் நல்லா பாக்குறாரு. அதுல ஆர்எஸ்எஸ் மேல பயங்கர ஈர்ப்பு ஏற்பட்டு ஆர்எஸ்எஸ் அவருக்கு பெரிய உந்துதலா இருக்கு. சோ வந்து இது எதுவும் எதிர்மறை கருத்துக்கள் இல்ல, சோ தேசப்பற்றத்தான் சொல்றாங்க. அப்ப வெளியாளுங்க தான் இதை பத்தி அவதூறு கலப்புறாங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு அதுல ஈடுபாடு வந்து பிஜேபியில ஜாயின் பண்றாரு. இதுதான் அவரோட கிராஃப், growth கிராஃப். ஸோ வந்து ஐஏஎம் லக்னோல வந்து முடிச்சுட்டு அடுத்து எஸ்பி கர்நாடகா ஏரியா, எஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் பெங்களூரு, அப்புறம் பிஜேபி. நல்ல கிராஃப், எக்ஸலன்ட் கிராஃபா இருந்திருக்காரு. 2021 ஜூலைல பிஜேபியில ஐக்கியமாகிறார், தலைவராகிறார். ஸோ அதுல இருந்து விஸ்வரூபமாகுது பிஜேபியோட வளர்ச்சி. ஸோ என்னென்ன மாதிரி வளர்ச்சி அப்படின்னு நம்ம மெயினா இதுல பார்த்தோம் அப்படின்னா, growth 12%, ஓட் பேங்கை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்றாரு, 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம். அடுத்து நிறைய இளைஞர்கள் உள்ள வர்றத ஊக்குவிக்கிறார். இன்னைக்கு இப்ப மாவட்ட தலைவர்கள் வந்து போட்டிருக்கிறதுல முக்காவாசி 80% யூத் தான் போட்டிருக்காரு. ஸோ இன்னி வந்து இளைஞர்களுக்கான காலம், இளைஞர்கள்னால நல்லா எழுச்சியாக முடியும், இளைஞர்கள் தான் சிறப்பா பண்ண முடியும்னு யூத் பார்ட்டி, யூத் விங்கர் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காரு. அப்புறம் பிரஸ் மீட், இன்னைக்கு பிரஸ் மீட் பார்க்கணும்னா ஆக்டிவ் பிரஸ் மீட், டெய்லி ஊடகத்துறை மீட் பண்ற ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலைஜி அவர்கள் தான் நான் சொல்றேன். அவர் வந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொண்டு வர்றாரு, மக்கள் பிரச்சனையை வந்து மீடியாவுக்கு கொடுக்குறாரு. யார் எந்த அரசியல்வாதியாவது கொடுக்குறாங்களான்னு பாருங்க. இன்னைக்கு எதிர்கட்சி மாதிரி இவர் தான் நடந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு எதிர்கட்சி யாருன்னு சொன்னாதான் தெரியும். எடப்பாடி ஐயா வந்து பிரஸ் மீட் அதிகமா கொடுக்கறதே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏதோ ஒன்று சொல்லி ரொம்ப சாஃப்ட் பாலிடிக்ஸ்னா ஃபிரிக்ஷனே இல்லாம விளையாண்டுட்டு இருக்காரு. எதுக்கு இவங்களோட பிரச்சனை அப்படின்னு அவங்க வந்து கொடநாடு வச்சு ஒரு இன்டைரக்டா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொடநாடுன்னு பயப்படுறதுனால அவர் அப்படியே அமைதியா இருக்காரு. அவர்னால எதிர்கட்சியா அவர்னால பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்காரு. இன்னைக்கு எங்க அப்பா வந்து என்ன அண்ணாமலை அவர்களை காணா, என்ன இன்டர்வியூ பிரஸ் மீட் கொடுக்கலையே அப்படின்னு. இப்ப என்னன்னா, எப்படி சச்சின் களத்துல இருக்கிறப்ப எல்லாரும் சச்சின் இருக்காரான்னு கேட்பாங்களோ, அத மாதிரி இன்னைக்கு பிரஸ் மீட்டுக்கு வந்து நிறைய, என் அப்பாலாம் வந்து பொலிட்டிக்கலா கிடையாது, இருந்தாலுமே அவங்க அண்ணாமலையால ஈர்க்கப்படுறாங்க. ஸோ வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. அண்ணாமலைக்காண்டி நம்ம இந்த கட்சிக்கு போவோம், அண்ணாமலை பேச்சுக்காண்டி இந்த கட்சிக்கு போவோம், அண்ணாமலை அவர்களோட ஆளுமைக்காண்டி இந்த கட்சிக்கு போவோம் அப்படிங்கிற பயங்கர பேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் இவர் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முக்கிய காரணமா நான் பாக்குறது வீட் ரிமூவல், களை எடுத்தல்னு சொல்லுவாங்க விவசாயத்துல பாத்தீங்க அப்படின்னா. அதுல வந்து கட்சிக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் பண்றவங்கள, தவறா பண்றவங்க இல்ல கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி செயல்கள் பண்றவங்கள கட்சியை விட்டு நீக்கிறது. அவங்க என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் என்ன இதா இருந்தாலும் காயத்ரி ரகுராம நீக்குறாங்க. ஸோ வந்து அவங்கள கட்சியை விட்டே நீக்குறாங்க. ஒரு கேஸ், ஸோ ஒரு கேஸ் ஒரு முக்கியமான பிரச்சனையில மாட்டுறாங்க, ஓஎம்ஆர் சைடு, ஈசிஆர் பீச் சைடுல. அதை வந்து தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆகி அதையும் ஆராய்ஞ்சு அவங்க கட்சியை விட்டே நீக்கிறாங்க. ஸோ வந்து அது மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப பல பிரச்சனைகளை கொண்டு வரவே இல்லை. ஸோ பல இஷ்யூஸை கொண்டு வரவே இல்லை. இவர் என்னன்னா, இவர் எதுக்காக எதிரானவர் முக்கியமான ஊழல் பிரச்சனைகளுக்கு முற்றிலும் எதிரானவர். அதுல டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார், முக்கிய ஆவணங்களோட பல ஊழல்கள் உள்ள லிஸ்ட்களை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணார். அதெல்லாம் பாக்குறப்ப அந்த டீசர்னு போட்டு மியூசிக் போடுறப்ப என்னமோ அஜித் விஜய் படம் மாதிரி நல்லா ரசிச்சு பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுவரையும் வந்து இந்திய லெவல்ல எந்த அரசியல்வாதியும் பண்ணாது, எதிர்கட்சி கூட இல்லாம இன்னைக்கு இருந்து துணிஞ்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேல டிஃபமேஷன் கேஸ், அவதூறு வழக்கு கூட போடுங்க நான் பாத்துக்கிறேன்னு. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு அவதூறு வழக்கு கூட நீதிமன்றம் போல. ஏன்னா நீதிமன்றம் நீங்க போங்க, நீங்க தான் மாட்டுவீங்க போனா அப்படின்னு தைரியமா சிங்க மாதிரி பேசுறாரு. ஸோ வந்து இது வந்து எதிர்கட்சி தலைவரெல்லாம் இருந்துட்டு நல்லது பண்ண தேவையில்லை, ஊழலை ஒழிக்க சாமானியனா இருந்து எதிர்ப்பெண் தான் பண்றாரு அவர். அது மிக சிறப்பான விஷயம். செந்தில் பாலாஜிய முக்கியமா வந்து ஜெயிலுக்கு போக வச்சதுல அண்ணாமலைஜியோட பங்கு மிகப்பெரியது. ஸோ அவர் தான் வெளியில கொண்டு வந்தாரு, இந்த பிரச்சனை இருக்கு, டாஸ்மாக்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாமே கொண்டு வந்தாரு. செந்தில் பாலாஜியை வந்து இது பண்ணாங்க. அப்புறம் வந்து இன்னும் மெயினான விஷயம் அதுல நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் வந்து
கரப்ஷனுக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்காரு மெயினா அப்படின்னா, நான் ஒரு தடவை வந்து ட்ரெயின்ல டெல்லி டு சென்னை வந்துட்டு இருந்தேன். அங்க பார்த்தோம்னா பீகார் பசங்க நிறைய ரிசர்வ்டு இதுல உள்ள ஏறிடுறாங்க. நிறைய ஏறிடுறாங்க. ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க. அப்ப நான் பார்த்துட்டு ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். சென்னையிலே படிக்கிறான். அவன்ட்ட கேட்டேன், "ஏன் இவ்வளவு ஏழ்மையா இருக்காங்க? உங்க ஸ்டேட்ல என்ன பிரச்சனை?" அப்படின்னப்ப, அவன் சொன்னது ஒரு விஷயம் தான். இது வந்து படிச்சது அப்படிலாம் இல்ல. என்னோட அனுபவத்துல சொல்றேன். அ எங்க ஸ்டேட்ல தொடர்ந்து ஊழல்வாதிகள் ஆட்சி செஞ்சாங்க. ஒரு 40 வருஷம் ஆட்சியில எங்க ஸ்டேட் பினான்சியல் இதெல்லாம் ரொம்ப டவுன் ஆயிருச்சு. வேலை வாய்ப்புகள் போயிருச்சு. நாங்க எல்லாருமே ஏழை ஆயிட்டோம். இது சத்தியம். இது நடந்தது. ட்ரெயின்ல ஜேர்னில நடந்தது. எல்லாரும் கிழிஞ்ச பேண்ட், ஷர்ட் சரியில்லாம பாவமா இருக்காங்க. அப்ப ஒருத்தன் ஏழையா இருக்கான்னா அவனோட பேக்ரவுண்ட போய் பார்த்து விசாரிச்சாதான் அதுல உண்மை என்னன்னு தெரியும். ஏன் அந்த ஸ்டேட் மட்டும் அவளுக்கு கீழ் நோக்கி போனுச்சு? முக்கிய காரணம் ஊழல். இன்னைக்கு இந்தியன் படம் அதிகமா ஓடுது. இந்தியன் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, இந்தியன் 2 எல்லாத்துலயும் வந்து அந்த ஊழலை பத்தி தான் சொல்றாங்க. அதோட கமல் சார் நல்ல படம் எடுத்துட்டு தப்பான கட்சியில போய் சேர்றாரு. சோ வந்து அவர் எதுக்காண்டி இதெல்லாம் அப்புறம் எடுத்தாரு, நடிச்சாரு. ஊழல் பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ வந்து ஆனா இன்னைக்கு டிஎம்கேயோட ஊழலை பத்தி ஒரு வாய்ஸ் கூட திறக்கலங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். ஊழல் வந்து அப்படியே கேன்சர் மாதிரி நாட்டையே அழிச்சிரும். அவர் டோட்டலா வந்து அகேன்ஸ்ட் ஊழல் அப்படிங்கிற விஷயம், கரப்ஷனை வந்து டோட்டலா அவர் எராடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுல முக்கியமான விஷயமா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணது பெரிய விஷயம். எந்த பொலிட்டிக்கல் ஆப்போசிஷன் பார்ட்டியும் பண்ணாத இவர் பண்ணியிருக்காரு. மிக சிறப்பா அப் டு டேட் ஆதாரத்தோட கொடுக்குறாரு, ப்ரூஃபோட கொடுக்குறாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆடியோ ரிலீஸ் பண்ணது அண்ணாமலைஜி தான். 30,000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணியிருக்காங்க உதயநிதி, சபரீசன் இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு அதை கொண்டு வந்தாங்க. அந்த இன்சிடென்ட்க்கும் டிஃபமேஷன் கேஸ் போட முடியல. அவதூறு கேஸ் போட வேண்டியதானே? சோ வந்து இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ணாமலை பொய்யான பிரச்சாரம் பண்றாருன்னு போட வேண்டியதானே? ஏன்னா ஆடியோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணா கன்ஃபார்ம் ஆயிரும். அதனாலதான் பிடிஆர் தூக்கி பினான்ஸ்ல இருந்தவரை டெக்னாலஜில போட்டாங்க, மாத்தினாங்க. மாத்தினதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் மாத்தினாங்க? சோ வந்து இதுதான் மெயின் ரீசன். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. கரப்ஷனை பொறுத்தவரை டோட்டலி அகேன்ஸ்ட். இல்லை, நீங்கள் சொன்னது தான் ஜி. பிடிஆர் வந்து அந்த பதவியிலிருந்து அடுத்த துறைக்கு மாற்றினது அண்ணாமலையினால், மனோ தங்கராஜ பதவியிலிருந்து எடுத்தது அண்ணாமலையால், இந்த மாதிரி முக்கிய அமைச்சர்கள்லாம் இடம் மாறினதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்றத ஏற்றுக்கிறோம் நாங்களும். ஆமா ஆமா 100%. அப்புறம் என்ன சும்மா அவங்க பாட்டுக்கு இருந்தா, இப்ப சவுக்கு சங்கர் வந்து அவர் வந்து என்னன்னா அவரோட பின்னணி எல்லாமே தெரியும். அதுக்கு நம்ம இன்னொரு வீடியோ போடணும். அவர் வந்து நாம் தமிழர் சிந்தனை உள்ளவர். ஸோ தனி தமிழ்நாடு அந்த சிந்தனை உள்ள ஆளு. அவர் நம்ம பிஜேபி பார்ட்டி, அண்ணாமலை பார்ட்டி எல்லாம் அகேன்ஸ்டா பேசுவார். நாம் தமிழரை மட்டும் பேச மாட்டார். அவரு அப்புறம் ஃபெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெட் பிக்ஸ் வச்சிருக்காங்க. இத மெயினா வச்சுதான் அவங்க நாம் தமிழர் ஓட் பேங்கை அதிகமாக்குனாங்க. சவுக்கு சங்கர் பேச பேசதான் அவங்க ஓட் பேங்க் நீங்க 36 லட்சம் வந்துருக்குன்னா அதுக்கு கான்ட்ரிபியூஷன் வந்து சவுக்கு சங்கர் தான். அவர் வந்து இதை இன்னும் டீட்டெயிலா சொல்லுவாரு. அந்த விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் கருத்தை மட்டும் சொல்லிட்டு போவாரு, பப்ளிக்கு மட்டும் சொல்றாரு சவுக்கு சங்கர். ஆக்ஷன் எடுக்கிறது யாரு? அண்ணாமலைஜி தான். சோ வந்து இவ்வளவு இது அவர் சும்மா பேசிட்டு போறத இவர் வந்து அதுக்கு முன்னாடியே டீட்டெயிலா வெளியில கொண்டு வந்து இவர் வந்து பெரிய முட்டுக்கட்டை, ஊழலுக்கு பெரிய முட்டுக்கட்டை தான் இவரை பயங்கரமா எதிர்க்கிறாங்க டிஎம்கே. சோ வந்து இந்த ஒரு விஷயம் தான் அதுல அகேன்ஸ்ட் கரப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். ஊழலை டோட்டலா ஒழிப்பேங்கிற வந்து ஒரு பயங்கர விஷயமா எடுத்து பண்றாரு. ஊழல் போயிட்டாவே மக்கள் நல்லா இருப்பாங்க. நீங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, இந்த மதுரை பஸ் ஸ்டாண்டு போகுங்க, வேற ஒண்ணும் இல்ல, மதுரை பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க. மதுரை நகராட்சியில எவ்வளவு ரெவன்யூ வருது, என்னென்ன மாதிரிலாம் இன்கம் வருது. அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட போனாவே பயங்கரமா யூரின் ஸ்மெல் வரும், சாக்கடை ஸ்மெல் வரும். பஸ் பாருங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, ஃப்ரீயா பஸ் கொடுத்தா போதுமா? பஸ் ஓடுற நிலைமையில இருக்கணும்ல. நேத்து கூட ஒரு பள்ளத்துல அதுவா போய் பிரேக் ஃபெயிலியர் ஆகி விழுந்து கிடக்கு. சோ வந்து ஒரு சிங்கப்பூர் சின்ன நாடு, அவன் வந்து மெட்ராஸ்ல பாதி இருக்கவனோட பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க. கத்தாரு ஒரு சின்ன நாடு, அதுல ஒண்ணுமே இல்ல. சோ வந்து அவனுக்கு என் நேரமும் வெயில் அடிக்கும். அவன் வந்து இந்த பெட்ரோலை வச்சுட்டு அதை கரெக்டா ஊழல் பண்ணாம அவன் நாட்டுக்கு சேவை செய்யறான், நல்ல பஸ் ஸ்டாண்டு போடுறான். நம்ம பஸ் ஸ்டாண்டை வச்சுட்டே நம்ம கேவலமா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணும். பஸ் ஸ்டாண்டை பார்த்தாவே அதுல யூரின் அதுக்குள்ள வச்சு கட்டி இருக்க யூரின்குள்ள போனோம்னாவே நம்மளுக்கு பல நோய் வந்துடும். சோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையில ஃபுல்லா வந்து பண்றதே இல்லை. நீ உண்மையிலே வந்து நீ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒருத்தன் வந்து பஸ் ஸ்டாண்டை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு உன் மனசாட்சியை தொட்டுப்பாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா வரணும்னா நல்லவனுக்கு பார்த்து ஓட்டு போடணும் மக்கள். ஸோ வந்து அகேன்ஸ்ட் கரப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம்னா அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ் அண்ட் அல்கஹால், நார்கோட்டிக்ஸ். இதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா ட்ரக்குனாலதான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து நான் இங்க வச்சு சொல்லல, நான் அமெரிக்கால 9 வருடம் நான் இருந்திருக்கேன். அங்க என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் கிரைம் அதிகமாகுது. அடுத்த ட்ரக்ஸ் வந்தோடனே இன்னும் அதிகமாகுது. கொக்கைன், மெத்தபெட்டமைன்.
இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா கன்னு வந்து ஓப்பன் கன்னா கொடுத்துட்டான். ஏன்னா அவன் கன் வெப்பன் சப்ளையர்ஸ் வந்து நிறைய கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறனால கன்னை வந்து பேன் பண்ண மாட்டான். கன் யார் வேணாலும் 18 வயசு மேல வாங்கிக்கணும். அப்புறம் இவங்க ட்ரக்கு, சரக்கு, கையில கன்னு, அது போதாதுன்னு இந்த பப்ஜின்னு வீடியோ கேம் டப் 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 டப்னு சுட்டுக்கிட்டே இருக்கும் நேரம் பார்த்தாலும். இந்த 3மே டெட்லி காம்பினேஷன். ட்ரக்கு, மெத்து, ஆல்கஹால், கன்னு, அந்த பப்ஜி கேம். சுட்டு சுட்டு செத்து செத்து விளையாடுவோம்னு வடிவேலு சொல்லுவார்ல, அது மாதிரி இவங்க சுட்டு சுட்டு விளையாடுறதுதான் வேலை. எது காரணமே இல்லாம கொலை பண்றது, காரணமே இல்லாம ரேப் பண்றது. ஸோ அவன் மைண்ட் அவன் கண்ட்ரோல்லே இருக்காது. வந்து இந்த மாஸ் வயலன்ஸ் அமெரிக்கான்னு நெட்ல போட்டாவே இந்த வருடம் மட்டும் ஒரு 300 மாஸ் வயலன்ஸ்னா காரணமே இல்லாம ஒரு மினிமம் 5 பேரையாவது கொண்டிருக்கணும். அதான் மாஸ் வயலன்ஸ். அப்ப அந்த மாதிரி அமெரிக்கா மீடியா வெளியில விட மாட்டேங்கிறான். இங்க நடக்கிற பிரச்சனைகள் தெரிய மாட்டேங்குது. ஆனா இங்க மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப இந்த ஜீன்ஸ் படத்துல வந்து ஐஸ்வர்யா ராய அங்கே அமெரிக்கா மாதிரி காமிக்கிறது, வாசுதேவ மேனன் வந்து நியூயார்க் நகரம் தூங்கும் போது அப்படின்னு சொல்லி நியூயார்க்கு அது இதை ரொம்ப பிரம்மாண்டமா காமிச்சு இப்ப நான்லாம் அதனால ஈர்க்கப்பட்டுதான் அமெரிக்கா தான் சொர்க்கமோ அப்படின்னு போறது. ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா ட்ரக்னால அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. ட்ரக்ஸ் இன் யூஎஸ்ஏன்னு போடுங்க, அவன் தலையை தொங்க போட்டு திரிவான். ஸோ வந்து அவன் கிட்ட போனா அவன் மிருக மாதிரி, மனுஷனே கிடையாது. இல்லை அந்த வீடியோஸ்லாம் உண்மைதானுங்களா? அந்த போதைப் பொருள் எடுத்துக்கிட்டு ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஏதோ பேட்ரி குறைஞ்சி போன பொம்மை மாதிரி ரொம்ப அப்படியே இருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஏஐல கிரியேட் பண்ண வீடியோன்னு நினச்சிட்டு இருந்தா அது உண்மைதானுங்களா? 100% உண்மை. அது வந்து நீங்க சொல்றீங்க பேட்டரி தீர்ந்து போன மனுஷன் மாதிரிலாம் இல்ல. அவங்க என்னன்னா ஜோம்பின்னு சொல்லுவாங்க. இந்த மிருகன்னு ஒரு படம் கூட வந்தது, ஜெயம் ரவி. அவன் வந்து தலையை தொங்க போட்டே தெரியும். அது என்னன்னா யார் வேணாலும் கடிப்பாங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம உயிருக்கு ரொம்ப பிரச்சனை வரும். அதுவும் வந்து நம்ம இந்தியர்கள் வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்கள அட்டாக் பண்ணுவாங்க ஈஸியா. ஸோ வந்து அது 100% உண்மை. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட அனுப்பி விடுறேன். நியூயார்க், லாஸ் ஏஞ்சலஸ், பிலடெல்பியா, புளோரிடா எல்லா இடத்துலயும் ட்ரக் அதிகமானனால கிரைம் அதிகமாகிட்டே இருக்கு. இவன் கன்னையும் நிப்பாட்ட மாட்டான். அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல கன் இல்ல, அது வரையும் ஓகே. இந்த கன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நம்ம இவ்வளவு தப்பிச்சுக்கிட்டோம். இன்னும் வந்து இந்த பழைய ட்ரெடிஷனல் வே ஆஃப் ஈட்டி, அருவா இதை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கன்னு ஓப்பனா இல்லாதது ரொம்ப நல்ல விஷயம். இந்திய கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இருக்கிற இந்த நாட்டு துப்பாக்கி இதை அழிக்கணும். சரக்க அழிச்சே ஆகணும். ஸோ வந்து இந்த பிஸ்கி, பிராந்தி இதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப காமனா ஒரு நார்மலோ இது நார்மல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. விஸ்கி பிராந்தினாலே பல பிரச்சனைகள் வரும். இது வந்து நான் நிறைய வருடம் நான் அதிலே ரிசர்ச் பண்ணனால அதோட பாதிப்பை முடிஞ்ச அளவு மக்களுக்கு சொல்றேன். விஸ்கி பிராந்தி பயங்கர கெடுதி. ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா 40% அல்கஹால் ஒருத்தன் குடிச்சானாவே அவன் மிருகமாயிரும். ஸோ வந்து அது உடனே நிப்பாட்டி ஆக வேண்டும். உடனே நாளைக்கே கூட நிப்பாட்டினா கூட ஓகே தான். அவ்வளவு விபரீதம் இருக்கு அதுல. அதான் பாப் மார்லிங்கிற ஒரு ஜமைக்கன் வெஸ்ட் இண்டீஸ் பாடகர் பாடுவாரு. ஒரு 10 பேரு ஒரு ரூம்ல தெரியாதவங்களை போட்டு அதுல சரக்கு பாட்டில வச்சுட்டானா அடுத்த நாள் திறந்தானா அவங்க எல்லாம் புணமா தான் கிடப்பாங்க அப்படின்பாரு. ஸோ வந்து சரக்குல அவ்வளவு விஷயம் பிரச்சனை இருக்கு. சிகரெட்டு ஒரு 200 கார்சினோஜன் இருக்கு. அதை சிகரெட் வந்து நீங்க என்னன்னா ராவா அந்த காலத்துல வந்து புகையிலையை வந்து இலையை சுருட்டி தான் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கெமிக்கலை உள்ள கொண்டு வந்து அதுல நிக்கோட்டின் எல்லாமே பவர்ஃபுல்லான பேக்டு கெமிக்கல்ஸ் வைக்கிறதுனால அது கேன்சர் வந்துடும். நீங்க வந்து சிகரெட் ஸ்மெல் பண்ண கிட்ட நின்று கூட என்னால நிக்க முடியாது. லங்ஸ் வரையும் வலிக்கும். தெரியணும் அதோட விபரீதம் என்ன அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் மெத்தப்பட்டமைன் கொக்கைனை பத்தி சொல்லவே வேணாம். சுச்சி லீக்ஸ் வந்து வாரம் ஒரு தடவை இவன் கோக்கு கிளப்ல அடிப்பான், பார்ட்டியில இந்த யூசி போடுவான், இந்த மாத்திரை போடுவான், அவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. எலைட்டா உள்ளவங்க இப்ப காசு இல்லாதவனுக்கு 150 ரூபா, 1 லட்சம் வச்சிருக்கவனுக்கு மெத்தப்பட்டமைன், ரெண்டுமே ட்ரக் தான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம். நம்ம இதுபடி அதிகமான டாஸ்மாக் இருக்கு, பள்ளிக்கூடங்களை விட அதிகமா டாஸ்மாக் இருக்குங்கிற விஷயம் வெளியில வருது. அண்ணாமலைஜி தான் அதை வெளியில கொண்டு வந்தாரு. உடனே வந்து ட்ரிங்க்ஸ் டாஸ்மாக் அடைக்கணும். கல்லுக்கடை இன்னைக்கு வந்து கொண்டு வந்தா ஒவ்வொருத்தனுக்கும் உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு சின்ன போதை தேவைப்படும். அது கல்ல வந்து ஈவே ராமசாமி அவர்கள் வந்து கல்ல ஒழிக்கிறேன்னு சொல்லி ஆங்கிலேயர் சொன்ன மதுவை உள்ள இறக்குனதுதான் அரசியல். நீ கல்லு கெடுதி 2% 3% போதை இருக்க கல்லு கெடுதினா 40% இருக்க விஸ்கி பிராந்தி எங்கே சொல்றது? ஓல்டு மாங்க்லாம் வந்து குதிரை ரேஸ்க்கு ஊத்துறது, பல்கா எடுத்து ஓல்டு மாங்க் சரக்கெல்லாம் ஊத்துவாங்க. குதிரை வேகமா ஓடும். மனுஷன் என்ன பண்ணுவான்? அடுத்தவனை அடிப்பான். அவன் ஓட தெரிஞ்சா ஓடுவான், அடிக்கிறதாயிருது. கிரைம் அதிகமாகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த டாஸ்மாக் அதிகமாக கிரைம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதை முற்றிலும் நம்ம ஒழிக்காம, ஏன்னா நம்ம வந்து 100 பேருக்கு ஒரு போலீஸ் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பேரை பார்த்து கண்காணிக்க முடியும்? எவ்வளவு இது பண்ண முடியும்? இத ட்ரக்குக்கும் ஆல்கஹாலையும் உடனே நிப்பாட்டணும். அதை தான் அண்ணாமலைஜி கொண்டு வர்றாரு. மது ஒழிப்பு அந்த இதை வந்து கண்டிப்பா அமல்படுத்துவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அணித்தரமா சொல்றாரு.
இப்ப நம்ம முக்கியமான விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து இப்ப நம்ம என்னன்னா கரப்ஷன் ஊழல் பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் சாராயத்தினால வர்ற விபரீதங்கள் அதை தடுக்கிறதுக்கு அண்ணாமலைஜி முயற்சி பண்றாங்கிறத பார்த்தோம். மூணாவது பார்த்தா தீவிரவாதம். அண்ணாமலை அவர்கள் வந்து தீவிரவாதத்துக்கு முற்றிலும் எதிரியானவர். நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிலிண்டர் பிளாஸ்ட வந்து கோயம்புத்தூர் சூசைட் கேஸ்ன்னு மாத்த பார்த்தாங்க. அது சூசைடு, அது வந்து நார்மல் தான் அப்படின்னு. ஆனா இவரோட புலனாய்வுல தான் அது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் கேஸ்னே கொண்டு வர்றாங்க. இவர் இல்லைன்னா அது மாதிரி நிறைய பேர் நேரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அவர் வந்து அதை நிப்பாட்டி யார் குற்றவாளி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது பேக்ரவுண்ட் ஃபுல்லா கொடுத்து போலீஸோட எஃப்ஐஆர் தப்புன்னு சொன்ன ஒரே மனுஷன் அண்ணாமலைஜி அவர்கள் தான். இவர் வந்து அரசியலோட களமும் இருக்கு, புலனாய்வு இன்டெலிஜென்ஸ் போலீஸோட இன்டெலிஜென்ஸ் ஹெவியா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம முக்கியமா இந்த கரப்ஷனை பத்தி பார்த்துட்டோம், ட்ரிங்க்ஸை பத்தி பார்த்துட்டோம், அடுத்து தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஜாஃபர் சாதிக் திமுகவோட முக்கிய நிர்வாகியா இருந்தவர். அவர் தான் வந்து மெத்தப்பட்டமீனை வந்து அதிகமாக கொண்டு வந்து டெல்லியில மாற்றுறாரு. டன் கணக்கில் மெத்து கொக்கைன் போதை மாத்திரை மருந்துகளை. அதை வந்து அந்த மீடியா மட்டும் இருந்ததை தமிழ்நாட்டு மீடியாவுக்கு கொண்டு வந்தவர் அண்ணாமலைஜி தான். முதல்ல ஒரு பிரஸ் மீட் போட்டு இந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் வந்து பண்ணியிருக்காரு, இது முற்றிலும் கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற பட்சத்துல தான் திமுகவே 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் கட்சியில இருந்து தூக்கி எறிகிறாங்க. இது நடந்தது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாராயத்துல வந்து கள்ளச்சாராயத்துல செத்தாங்க. அந்த ஏரியா ஒரு ஏரியா மறந்துருச்சு ஆக்சுவலா. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைஜி கள்ளக்குறிச்சியில சாராங்க. அது வந்து காய்ச்சினது யாரு அப்படின்னா கண்ணுக்குட்டிங்கிறாங்க. அந்த கண்ணுக்குட்டி மூஞ்சியே பார்க்க தெரியல. நம்மளுக்கு கண்ணுக்குட்டி மட்டும்தான் தெரியுது, பேரு தான் தெரியுது. அவன் பேஸே காமிக்கல ஜி. எவ்வளவு கொடூரமான இது பாருங்க. ஒரு 60 பேர் 57-58 பேர் செத்துருக்காங்க. அந்த கண்ணுக்குட்டி ஃபேஸ் மட்டும் தெரியல, எப்படி இருப்பாருன்னே தெரியல. வீடு போய் பாக்குறாங்க, ஃபுல்லா திராவிட மாடல் ஸ்டிக்கரா இருக்கு. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க திராவிட மாடல் அனுதாபி தான், எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனா கண்ணுக்குட்டி மூஞ்சியாவது காமிக்கலாம்னா இந்த மூஞ்சி தான் இதை பண்ணுச்சான்னு. சோ இந்த அளவு மீடியா வந்து எதையுமே வெளியில கொண்டு வர முடியாத சூழல்ல இருக்கு அப்படிங்கிறது. ஏன் நீங்க முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். சோசியல் மீடியால உள்ள உங்க மாதிரி சேனல்ஸ் ஏன் முக்கியம்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒழுங்கா செயலா இல்லை அப்படின்னா மக்கள் உங்களை நம்பிதான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறைக்கப்படுது, உண்மைகள் மாற்றப்படுது. அப்படி இருக்கிறப்ப மக்கள் உண்மையான தரமான நியூஸ்களை நாரதர் மீடியா கொண்டு வர்றதுக்கு நன்றி. சாமானியர்கள் தான் உண்மை இருக்கும். ரெகுலரா பேசுறவங்க அவங்க ஒப்பிப்பாங்க, வந்து என்ன மேட்டரோ அதை ஒப்பிப்பாங்க. சாமானியர்களுக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கொண்டு வந்து என்ன மாதிரி பல பேரை பேச வைக்கிற நாரதர் மீடியாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து மெயினான இது பார்த்தோம்னா பெண்கள் பாதுகாப்பு. அதுல ரொம்ப முக்கியமா அண்ணாமலைஜி வந்து கர்நாடகா ஏரியாலையும் நம்ம அதை பத்தி பேசணும். ஒரு ரேப்பான பெண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற விரிவாவே நான் சொன்னேன். இதுல அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் மேல் பாலியல் துன்புறுத்தல் தவறு, எஃப்ஐஆர் தவறுன்னு சொன்ன ஒரே பொலிட்டிக்கல் அரசியல் விமர்சகர் அரசியல் தலைவர் அண்ணாமலைஜி அவர் தான். அது டோட்டலா வந்து அந்த பெண்ணே தப்பு பண்ணது, அந்த பெண்ணாலதான் நடந்துங்கிற மாதிரி எஃப்ஐஆர் மாத்தி எழுதப்பட்டது, எஃப்ஐஆர் லீக் எல்லாத்தையுமே தவறுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு முன்னாடியே வந்து சுட்டிக்காட்டியது அண்ணாமலைஜி அவர்கள் தான் கொண்டு சேரும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஈசிஆர்ல வந்து பெண்கள் விரட்டப்பட்டிருக்காங்க. அதை வந்து காவல்துறை எஃப்ஐஆர் எப்படி சொல்லுதுன்னா, பெண்கள் முதல்ல இடிச்சுட்டாங்க, அதுக்காண்டிதான் சேஸ் பண்ணதுன்னு அதுலயும் எஃப்ஐஆர் மாத்தி எழுதுறாங்க. வந்து இவர் வந்து என்னன்னா, இல்ல எந்த அவங்க பெண்கள் கார்ல எந்த டின்ட்டும் இல்ல, டின்ட் இல்லாம எப்படி இடிக்க முடியும், அவங்க இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இது பாலியல் துன்புறுத்தல் தான், இதை வந்து சாதாரண கேஸா விடக்கூடாதுன்னு இந்த காலையில பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப யாரு எதிர்கட்சி? இவர் தான் எதிர்கட்சி. எதிர்கட்சினா என்ன, ஆளுங்கட்சி தவறா போய்கிட்டு இருக்கப்ப எதிர்கேள்வி கேட்கறதா எதிர்கட்சி. ஆனா இன்னைக்கு ஆக்சுவலான எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி கொடநாடுனால குழம்பி போயிருக்கு. அவங்க வந்து கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கு அவங்களோட வாய். அவங்களால எந்த கருத்தும் சொல்ல முடியாத சூழல்ல எடப்பாடி அவர்களோட சூழல் இருக்கு அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் முக்கியமா வந்து நான் பார்த்த ஒரு விஷயம். என்னென்ன கொள்கை ரீதியா இவர் இதெல்லாம் பண்றாருன்னு பார்த்தா, அடுத்து பார்த்தோம்னா இந்து அறநிலைத்துறையை முற்றிலும் நீக்க வேண்டும் சொன்ன ஒரே அரசியல் தலைவர் இவர் தான். எந்த அரசியல் கட்சியிலும் தொடரல. இந்து அறநிலைத்துறையினால அவ்வளவு வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்து இந்து அறநிலைத்துறை மூலம் பக்தர்கள் பாதிப்படைகிறாங்க. இந்து அறநிலைத்துறை கோயில்கள் வந்து சுத்தமாக்கப்படவில்லை, பராமரிக்கப்படவில்லை, புதுப்பிக்கப்படவில்லை, புது கோயில்கள் உருவாக்கப்படவில்லை. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நிறைய எம்பி எல்லாம் பேசுறாங்கல்ல, இந்த டிஎம்கே திராவிட எம்பி, நாங்க கோயிலை இடிக்க தெரியும், ஓட்டு வாங்க தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப வந்து என்ன அப்படின்னா, இவங்க எப்படி இந்த மாதிரி பேசிட்டு எப்படி புது கோயில இவங்க கட்டுவாங்க? கட்ட வாய்ப்பே இல்லை. இவங்க வந்து கடவுள் மறுப்பாளர், நாத்தியவாதிகள் இவங்களாம். இவங்க நாத்தியவாதிகளுக்கு ஆன்மீக ரீதியா ஒண்ணுமே தெரியாது, தெரிஞ்சுக்கிறவும் மாட்டாங்க. நம்ம கோயிலை இடிச்சோம் பெருமை பேசுவாங்க. சோ அதனால இந்து அறநிலைத்துறை முற்றிலும் நீக்கப்பட வேண்டும். இந்த ஒரு இதே போதும். டிஎம்கே எம்பி பேசினாரு, கோயிலை இடிச்சாலும் ஓட்டு வாங்க தெரியும் சொல்லியிருக்கீங்கல்ல, அப்ப கோயில்ல இருந்து வெளியேறு, ஏன் எங்க காசு உனக்கு அப்படின்னு சாமானியன் கேட்பான். நான் ஒரு சாமானியனா தான் கேட்கிறேன்.
ஸோ வந்து அவ்வளவு சொல்றீங்க கோயிலை இடிக்க தெரியும்னா, அப்ப அதுல இருந்து வெளியில போங்கிறது தான் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. இந்து அறநிலையத்துறை டோட்டலா ஒழிக்கப்படும் அப்படிங்கிறாரு. நம்ம ட்ரக்ஸை பத்தி பார்த்துட்டோம், கரப்ஷன் பத்தி பார்த்துட்டோம், இந்து அறநிலையத்துறை பத்தி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் மெயினா இந்த டெரரிசம் பத்தியும் பார்த்துட்டோம். ஜி இந்த இந்த இந்து அறநிலைத்துறை இதுலேயே பார்க்கும்போது இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பாஜக ஆட்சி அமைத்தவுடன் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈவேரா சிலையை வந்து இடத்தை மாற்றுவோம், அங்கேருந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னோட ஆதரவுலாம் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் அவர் சொல்கிறாரு. இன்ன வரைக்கும் எந்த தலைவரும் சொல்லாததை இவர் சொல்கிறாருன்றது தான் எனக்கு அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு காரணமே அதான். அருமை 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 ஜி. அது உண்மைதான். அவர் வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தனும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருக்கோம். நீ வந்து கடவுள் மறுப்பாளர் பேசினதெல்லாம் கொண்டு வந்து கடவுளுக்கு கோயில்களுக்கு முன்னாடி ஏன் வைக்கிற? தேவையில்லாத விவண்டாதம் பண்றதானே. நீ எங்கேயோ வச்சுக்க, ஏதோ பண்ணிக்க, அது ஏன் எக்ஸாக்டா கோயிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கணுமா அப்படிங்கறது அவர் என்னன்னா, நல்ல இடத்துல டிஎம்கே ஆபீஸ்லயே கொண்டு போய் வச்சுக்கன்னு தான் சொல்றாரு. அதை இவங்களே கூட பணம் கட்டி ஜேசிபிக்கு அள்ளி தூக்கி கொண்டு போய் வச்சிடலாங்க. வச்சுட்டா அவங்க அங்கே மாலை போடுறது, கும்பிடுறது, அவங்க நிறைய பண்றது ஈஸியா இருக்கும்ல. அதை தான் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம், அது வரவேற்புக்குரிய விஷயம். அது தைரியமா சொல்றாருல்ல. சோ வந்து யாரு சொல்லியிருக்கா? சோ அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். டோட்டலா வந்து ஈவேரா ராமசாமி இந்துக்களை மட்டும்தான் எதிர்ப்பாரு, கிறிஸ்தவத்தை இருக்க மாட்டாரு, வேற வெளிநாட்டு மதங்களை எதிர்க்க மாட்டாரு. எதிர்த்தா தெரியும்ல அவருக்கு என்ன நடக்கும் பிரச்சனைன்னு. இந்துக்கள் தான் எலிச்சவாயே, இந்துக்கள் தான் எல்லாத்தையும் பொறுத்து போவான். அதனாலதான் அப்படி பேசியிருக்காங்க. நம்மளை வச்சு இன்னைக்கு செபஸ்டின் அர்லாந்தன் சைமன் என்கிற சீமான் வந்து பெரியாரை எதிர்த்து இன்னைக்கு பெரிய அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரிய களமா மாறிக்கிட்டு இருக்கு. ஈரோட்ல வந்து என்ன அப்படின்னா, சைமன் சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப பெரியார் வந்து இந்துக்களை எதிர்த்து பெரியார் ஆனாரு. இவர் வந்து சைமன் செபஸ்டின் அர்லாந்தான் ஈவ ராமசாமியை எதிர்த்து பெரியாள் ஆகிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஈரோடு தேர்தலில் இவர் முக்கியமா நல்லா வெற்றி பிரகாசம் அதிகமா இருக்கு. என்ன முக்கிய காரணம்னா, இந்துத்துவா இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு போறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. சவர்கரை பெருமையா பேசுறாரு. சவர்கர் தான் உண்மையான தேசப்பற்றாளர்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்துத்துவா ஓட்டுகளை எடுக்கிற முயற்சி தான். அவர் இந்துத்துவாவே கிடையாது. அவர் திராவிட மாடல் மாதிரி தான் அவரும் ஒரு ஆளு. பட் ஆனா அவர் வந்து என்னன்னா, இந்த டயத்துக்கு என்ன அரசியல் பண்ணணுமோ அதை பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ வந்து ஒரு காலத்துல பிஜேபியும் இறங்குச்சுன்னா இவரோட பேச்சு வேற மாதிரி இருக்கும். இப்ப பிஜேபி இல்லாதனால அவர் ஈரோடு தேர்தலில் வந்து ஈஸியா ஆக்கணுங்கிறதுக்காண்டி இந்துத்துவா ஓட்டும் வேணும், தமிழர் உணர்வு உள்ளவங்களும் வேணும். இது ரெண்டும் வந்துட்டா ஜெயிச்சிடலாங்கிற ஒரு விஷயத்துல நோக்கி போயிட்டு இருக்காரு. இது வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து இது கொள்கை ரீதியா நம்ம பார்த்துட்டோம். செயல் ரீதியா அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பிஜேபி போன தேர்தலோட இந்த தேர்தல் வந்து 12% ஓட் பேங்க் அதிகமாயிருக்கு. 12% பெரிய கிராஃப். ஸோ அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பிஜேபி வந்து போட்டிக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது முன்னாடி நடக்கல. ஆக்டிவ் பிரஸ் மீட் பத்தி பேசணும். ஊடகத்துறையை அன்றாடம் மீட் பண்ற ஒரு ஆள் அண்ணாமலைஜி அவர்கள். தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எடுத்துட்டு போய் மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அது இருந்தாவே போதும். அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். இன்னைக்கு ட்விட்டர் பாருங்க, ஃபேஸ்புக் பாருங்க, அண்ணாமலைஜி ஒரு பிரச்சனையை களத்துல இருக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்து அழகா டீட்டெயிலா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது, அழகா தமிழ்லயே படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி அவ்வளவு எளிதா எழுதியிருப்பாரு. அதோட ஆவணத்தையும் சப்மிட் பண்ணியிருப்பாரு. அந்த ப்ரூஃப் தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. நாளா பேச ஆரம்பிச்சப்ப அண்ணாமலைஜி மாதிரியாவது ஒரு 2% நம்ம ப்ரூஃபோட பேசணும் அப்படின்னா அவர் ஒரு உந்துதலா இருந்தார் அண்ணாமலைஜி அவர்கள். அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அடுத்து மெயினான விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்க பார்த்துட்டோம். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவர் வந்து டெட்எக்ஸ்ங்கிற வந்து அமெரிக்கன் கெனடியன் ஸ்பீக்கர் ஃபோரம். இப்ப நீங்க பண்றது ஸ்பீக்கர் ஃபோரம் தான். நீங்களே ஒரு ஸ்பீக்கர் ஃபோரம் தான் பண்றீங்க. இப்போ பல ஸ்பீக்கர்ஸ் வந்து பொலிட்டிக்கலாவோ கல்ச்சரலாவோ எதை பத்தி வந்து பேசலாம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி இருக்கீங்க. நல்லா அருமையா பண்ணிருக்கீங்க. டெட்எக்ஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து அமெரிக்கன் கெனடியன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாரையும் இது பண்றது. அந்த டெட்எக்ஸ் ஸ்பீச்ல இவர் போய் ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. சிவில் ரைட்ஸ் மொமெண்டம் பத்தி, கொஞ்சம் பொலிட்டிக்கலான விஷயங்களை பத்தி பேசுறாரு. அது வந்து அவர் ஐபிஎஸ்ஆ இருந்தப்ப பேசுனது ஜி. அந்த உங்களுக்கு அந்த ப்ரூஃப் கூட அனுப்பிடுறேன். ஐபிஎஸ்ஆ இருந்து பேசுனது 1 மில்லியனை தாண்டி போயிருச்சு. 1 மில்லியன்னா என்ன 10 லட்சமா? உங்களுக்கு தான் மில்லியன் கணக்குல இருந்துரு. ஸோ 10 லட்சத்துக்கு மேல வந்து போயிருக்கு. இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு முன்னாடி வராம அப்படி ஒரு ஸ்பீக்கர். அவர் ரொம்ப திறமையானவர். ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேசிய தலைவர். ஸோ வந்து ஏன் அதை நான் சொல்றேன்னா, பிஜேபின்னா வந்து ஐயர் பார்ட்டி, பிராமின் பார்ட்டின்னு ஒரு பொய்யான ப்ரொபகண்டா பண்றாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் தானே, அவங்க எல்லாம் இது பண்ணி வந்து இந்த மாதிரி பண்ணணும், இந்த பிஜேபி பிராமின் பார்ட்டி மாதிரி பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு போன இதுல பண்ணி அது அவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா காயத்ரி ரகுராம் வந்து பிராமின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தப்பு பண்றாங்க, நீக்குறாங்க.
செந்தில் பாலாஜி இவரோட கம்யூனிட்டி இருந்தாலும் இந்த கம்யூனிட்டி பயஸ்லாம் கிடையாது, ஆக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ இவர் உண்மையிலே வந்து ஜாதி ரீதியா வந்து பண்ற தெரிஞ்சிடும். ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் ஒரு பயஸ்டா இருக்காங்களா, ரிலீஜியஸ் பயஸ் இருக்கா, காஸ்ட் பயஸ் இருக்கான்னா தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள்ல ஆக்டிவிட்டியில. ஸோ அவர் எக்ஸ்ட்ராடினரி ஆக்சுவலா இந்த விஷயத்திலே நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தப்ப டெடெக்ஸ் டாக் பத்தி சொன்னோம். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கன் ஷூட்டிங், ஒரு கன் ஷூட் அகாடமி ஒன்று எதுக்கோ போயிருக்காரு, இவரை ஷூட் பண்ண சொல்றாங்க. இவர் ரொம்ப வட்டமா காவல்துறையில் இல்லாதனால வேணான்னு தவிர்க்கிறாரு. இல்ல நீங்க கன் ஷூட் பண்ணி காமிங்க அப்படின்னோடனே ஒரே ஷாட்ல புல்சை அடிக்கிறாரு. புல்சை ஒரே ஷாட்ல, புல்சைனா அந்த சர்க்கிள்ல மிடில் சர்க்கிள் கன் அடிக்கிறது, அதை அடிச்சு நிரூபிக்கிறாரு அவருக்குள்ள கன் ஷூட்டிங் திறமை அப்படின்னு. இவர் வந்து மிகவும் ஆளுமை திறன் எல்லா இதுலயும் சரி, போர்த்திறன், கல்வி, அரசியல் அனைத்திலையும் வந்து மிக முதிர்ச்சியும் மிக ஆற்றலும் பெற்றவர் தான் அண்ணாமலைஜி. அவர் வந்து இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலில் 36% சட்டமன்ற தேர்தலும் சரியும் மக்களவை தேர்தலையும் சரியும் நல்ல பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்திருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் 38%, 2021 மக்களவை தேர்தலில் 32%. ஸோ வந்து ரொம்ப growth நல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து இன்னைக்கு நம்மளோட ஓட்டு எப்படி செத்துறதுன்னா கொஞ்சம் விஜய்க்கு போயிருது, கொஞ்சம் சீமானுக்கு போயிருது, அப்படி வருது. அதெல்லாம் பொய்ன்னு மக்கள் உணர்ந்து அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கணும். அண்ணாமலைக்காண்டி நம்ம பிஜேபிக்குள்ள வரணும். அண்ணாமலையோட சிறப்புகளை ஒரு 5 நிமிஷமாவது அவங்க ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ணணும். அவங்களோட கருத்துக்களையும் அவரோட நற்சிந்தனையும் அவர் எதிர்கட்சி பண்ற செயல்களையும் மக்கள்கிட்ட டெய்லி எடுத்துட்டு போகணும். நம்மளுக்கு ஒரு வருஷம் தான் டைம் இருக்கு. ஒரு வருஷத்துல நம்ம அன்றாடம் உழைக்கணும்னா 5 நிமிஷம் உழைக்கணும் ஒரு நாளைக்கு. அது வந்து அந்த மாதிரி நம்ம பண்றப்ப அண்ணாமலை அவர்களோட சிறப்பையும் புகழையும் நற்சிந்தனையும் நற்செயலையும் எடுத்துட்டு போக போக அவருக்கு அவரோட உண்மையான அவரோட ஆளுமை திறன் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சா நிறைய பேர் அண்ணாமலைஜி அவர்கள் நோக்கி வருவாங்க அப்படிங்கிறதா இந்த டோட்டலா இந்த இதுல வந்து நம்ம அண்ணாமலை அவர்களோட சிறப்பை முற்றிலுமா நம்ம பார்த்துட்டோம். அவர் திரும்பவும் சொல்றேன், அவர் கொள்கை ரீதியா வந்து அவர் என்ன அகைன்ஸ்ட் அப்படின்னா அகைன்ஸ்ட் கரப்ஷன். ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணாரு, ஊழலுக்கு எதிரானவர். செகண்ட் அகைன்ஸ்ட் இந்து அறநிலைத்துறை ஒண்ணு தேவையில்லாதது, அது வெளியேற வேணும் அப்படிங்கிறவர். பொன்மாணிக்கவேல் ஐயாஜியும் அதே தான் சொல்றாரு, இந்து அறநிலைத்துறையிலேருந்து டோட்டலா வெளியில வரணும். இந்து அறநிலைத்துறை இல்லாம நம்ம கோயில் நம்மளே காப்பாத்தினாதான் நம்ம அடுத்த கோயில்கள் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், அகெயின்ஸ்ட் ஆல் ட்ரக் அண்ட் ஆல்கஹால். ஸோ இந்த ஜாஃபர் சாதிக் அந்த மாதிரிலாம் பண்ண மெத்து இந்த இதுல இருந்து டோட்டலா மக்களை இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்றணும். சரக்குனால ஆண்மையே போயிடும், மெத்துனால ஆண்மையே போயிடும். நீ பாரு, நீ ஆண்மையே காலியாகிற அளவுக்கு நம்ம இதெல்லாம் கன்சியூம் பண்ணோம்னா நம்ம உடம்பும் கெட்டுரும், நம்ம நாடும் கெட்டுரும். இளைஞர்கள் இதுல இருந்து வெளியில வரணும். அகெயின்ஸ்ட் டெரரிசம், தீவிரவாதத்துக்கு முற்றிலும் எதிரானவர், டோட்டலா எதிரானவர். அந்த மாதிரி எதுவும் பண்ணா ஈஸியா புலனாய்வு மூலம் கண்டுபிடிச்சு இது பண்ணுவார். நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்ம வாழ்வாதாரம் ஒரு விஷயம், பாதுகாப்பு ஒரு விஷயம். பாதுகாப்பு இருந்தா தான் வாழ்வாதாரம் வரும். இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் பெண்கள் கொடுத்தா மட்டும் பாதுகாப்பு வந்துருமா? அவங்க வாழ்வாதாரம் எப்படி வந்து பாதுகாப்பு இல்லையே. 1000 ரூபாய்னால ஒன்னும் இதாக போறது இல்லை. இன்னைக்கு இவர் மாதிரி வந்தாதான் பாதுகாப்பு. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த நாட்டு சூழலே ரொம்ப தவறான சூழல்ல இருக்குங்கிற மாதிரி தான் காமிக்குது. அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி பெண்கள் ரீதியான பாலியல் துன்புறுத்தலுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது. பெண்கள் பாதுகாப்புல அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது, பாதுகாப்பு தீவிரவாதத்தை முற்றிலும் நீக்கிறது. இந்த மாதிரி பல நல்ல கொள்கைகளை வச்சிருக்காரு அண்ணாமலைஜி. அவரை பத்தி நல்ல விளக்கமாக சில விஷயங்களை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நார்தன் மீடியா விஜயனனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாமலைஜியோட சிறப்பு புகழ் மேலோங்கியே இருக்கணும். உண்மை இருக்கிற இடத்துல, நேர்மை இருக்கிற இடத்துல புகழ் தானா வரும். அவர் சிறப்பான இதா போறது மிகவும் பெருமைக்குரியது. பிஜேபி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சியா இன்னைக்கு உருவாயிருக்கு. பிஜேபின்னா யாருமே தெரியாது. ஏன்னா ஜெயலலிதா இருந்தப்ப பெரிய ஆளுமை, அவங்க மீறி போக முடியாத ஒரு சூழல். இன்னைக்கு இவங்களுக்கு பெரிய ஆளுமை எல்லாம் கிடையாது. அண்ணாமலைஜி தேசியத்துக்கான ஆளுமையா ஆயிட்டாரு. அதனால தொடர்ந்து அவர் இதே உத்வேகத்தோட இதோ எழுச்சியோட இருப்பாரு. அதுக்கு அவரோட தொண்டர்களா நாங்களும் எங்களால முடிந்த உதவியை நாங்கள் செய்வோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி. நன்றி ஜி, ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து சாமானியன் குரலா ஒலிக்கும் நார்தன் மீடியா விஜயனுக்கு மிக்க நன்றி.